One is not enough, I think. It will take a long time. He told in 3-4 days he will complete the work. Who? That the window. He will not. ಅವರು ಹ್ಯಾಂಡ್ ಓವರಲ್ಲಿತ್ತು. ಮೊನ್ನೆ ಮಾತಾಡಿದಾಗ ಸುಮಾರು ಒಂದೂವರೆ ತಿಂಗಳಿಂದ ಬೆಮೆಲ್ಲು ಮತ್ತು BGML ಮತ್ತು DC ಆಫೀಸಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಮಾತಾಡಿದಾಗ ಇದನ್ನು ಹ್ಯಾಂಡ್ ಓವರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಯಾಕಂದರೆ ಅದು ಫಾರ್ಮ್ಯಾಲಿಟೀಸ್ ಏನೇನಿದೆ ಅಂತ ನೋಡಿಕೊಂಡು ಸುಮಾರು ಒಂದು 20-25 ಡೇಸ್ ಬ್ಯಾಕ್ ಹ್ಯಾಂಡ್ ಓವರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಇವ್ರಿಗೆ. ಇದನ್ನು ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ಮೇಲೆ ಇವ್ರ ಹತ್ರ ಫಂಡ್ಸ್ ಇಲ್ಲ ಅಂದಾಗ ಜಾಯಿಂಟ್ ಸೆಕ್ರೆಟ್ರಿ BGML ಅವ್ರು ಮಾತಾಡಿ ಅವ್ರು ನೆನ್ನೆ ಪರ್ಮಿಷನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. JCB ಬಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಇವತ್ತು. ಒಂದು JCBಯಲ್ಲಿ ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ದಿನ ಆಗುತ್ತೆ ಅದಕ್ಕೆ ಇನ್ನೂ ಒಂದು 4-5 ಕಳಿಸಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದೀನಿ. 4-5 ಸುಮಾರು ಒಂದು 20ನೇ ತಾರೀಕು ಅಷ್ಟೊತ್ತಿಗೆ ಲ್ಯಾಂಡ್ ಎಲ್ಲ ಲೆವೆಲ್ ಮಾಡಿ ಇದನ್ನು ಸಿವಿಲ್ ವರ್ಕು ಸ್ವಲ್ಪ ಪೇಂಟಿಂಗ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದೀನಿ. ಲೈಟಿಂಗು ಸ್ವಲ್ಪ ಬೇಕು ರಾತ್ರಿ ಹೊತ್ತು, ಅಂದರೆ ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ಬೇಡ, ಬರೀ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ರೀಸನ್ಸ್ಗೆ ಮಾತ್ರ ಲೈಟಿಂಗ್ ಹಾಕಿ ಒಂದು 6 ತಿಂಗಳಾದಮೇಲೆ ಬೇಕಾದರೆ ಆಡೋಕ್ಕೆ ಹುಡುಗರೆಲ್ಲ ಬಂದು ನೈಟು ಆಡಲಿ ಅಂತ ಏನಾದರೂ ಪರ್ಮಿಷನ್ ಪೊಲೀಸ್ ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ಕೇಳಿ ಆಮೇಲೆ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇನ್ನೊಂದು 25-30 ಒಂದು ತಿಂಗಳೊಳಗಡೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಗೇಮ್ ಆಡ್ಸೋಕ್ಕೆ ಎಲ್ಲ ಸಿದ್ಧತೆ ಮಾಡ್ತೀವಿ. ಯಾಕೆಂದರೆ ಸುಮ್ಮನೆ ನಾವು ಆಶ್ವಾಸನೆ ಕೊಡೋದು ಬೇಡ. ಒಂದು ತಿಂಗಳಷ್ಟೊತ್ತಿಗೆ ಇವತ್ತೇನು ಇದೆ ಜೂನ್ 15 ಅಷ್ಟೊತ್ತಿಗೆ ಒಂದು ಗೇಮ್ ಆಡಿಸ್ಬೇಕು ಅಂತ. ಅದರಲ್ಲಿ ನೀವು ಪಬ್ಲಿಕ್ ನೀವು ಇನ್ವಾಲ್ವ್ ಆಗಿ, ಪ್ರೆಸ್ ಅವ್ರು ನೀವು ಇನ್ವಾಲ್ವ್ ಆಗಲಿ. ಹಾಗೆ ಒಂದು ಏನು ಗತ ವೈಭವ ಏನಿತ್ತೋ ಇಲ್ಲಿ, ಏನು ನ್ಯಾಷನಲ್ ಟೂರ್ನಮೆಂಟ್ಸ್ ಏನೇನಾಯಿತು ಅಷ್ಟು ಬೇಡ. ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಫಸ್ಟು ಗೇಮ್ಸ್ ಆಡಿ ನಮ್ಮ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಲೆವೆಲ್ ಏನಾದರೂ ಒಂದು ಟೂರ್ನಮೆಂಟ್ಸ್ ಮಾಡಿ ಶುರು ಮಾಡಿಸೋಣ. ಆಮೇಲೆ ವಾಪಸ್ಸು ಏನು ಹೆಂಗಿತ್ತೋ KGF ಹಂಗೆ ವಾಪಸ್ ಹೋಗೋದು ನಮ್ಮ ಪ್ರಯತ್ನ. ನಿಮ್ಮಿಂದ ನಮ್ಮಿಂದ ಎಲ್ಲರಿಂದ ಆಗಲಿ ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ಸರ್, ಇದು கோலார் தங்கவயல் மக்கள் அனைவருக்கும் சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்டின் மூலியமாக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவிக்கின்றேன். கடந்த 9ஆம் தேதி சனிக்கிழமை தங்க சுரங்க பிரச்சனைகளை ஒட்டி முக்கியமாக ஜிம்கனா மைதானத்தை புனரமைப்பு செய்ய வேண்டும், BGML மருத்துவமனையை புனரமைப்பு செய்ய வேண்டும், தங்க சுரங்க குடியிருப்புகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை, கிருஷ்ணா நதிநீர் திட்டத்தை கோலாருக்கு KGFக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு கோலார் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மல்லேஷ் பாபு அவர்களை அவருடைய இல்லத்திலே போய் சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்டினுடைய நிர்வாகிகள், முக்கியமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் தயானந்தன் தலைமையிலே நாங்கள் அவரை சந்தித்தோம். அவர் எங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு நானே நேரடியாக கோலார் தங்கவயலுக்கு வருகிறேன், அங்கே வந்து நேரடியாக நான் விவாதம் செய்கின்றேன் என்று சொன்னார். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு அவர் PWD கெஸ்ட் ஹவுஸுக்கு வருகை தந்தார். வருகை தந்தது மட்டுமல்ல, உடனடியாக ஜிம்கனா மைதானத்தின் உள்ளே சென்று BGML அதிகாரிகளை அழைத்து அங்கே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், இந்த ஒரு மாதத்திலே அங்க ஒரு ஃபுட்பால் விளையாட்டு நடைபெறுகின்ற வகையில் நீங்கள் உடனடியாக அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னால், சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்டின் சார்பாக தயாளன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நான் கூட ஒரு 5 JCBகளை அனுப்பி உடனடியாக அங்கே சுத்தம் செய்கின்றேன் என்று கூட அவர் ஒப்புக்கொண்டார். அதன் அடிப்படையிலே கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய எல்லா விளையாட்டு ஆர்வம் கொண்ட இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான அந்த செய்தி நடந்திருக்கிறது. இது சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்டினுடைய ஒரு முயற்சியாக நான் இதை சொல்லுகின்றேன். அதே நேரத்தில் இங்க வந்த பிறகு நீங்கள் மட்டும் தேவையில்லை, மற்றவர்களையும் அழையுங்கள், நான் எல்லோரையும் அழைத்து பேசுகின்றேன் என்று சொன்னார்.
அதன் அடிப்படையில் பிஜிஎம்எல் எக்ஸ் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷனுடைய தலைவர் விஜயராகவன் அவர்களோடு இருக்கக்கூடிய ஜேடிஎஸ் உடைய தலைவர் கே ராஜேந்திரன் அவர்களையும் சேர்த்து சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய நிர்வாகிகளோடு ஒரு கூட்டத்தை அவர் நடத்தினார். எங்களுடைய அடிப்படை கோரிக்கையாக தங்க சுரங்கத்தினுடைய வாரிசுகள் நாங்கள், தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் நாங்கள். அதனால் இந்த மண்ணை காக்கின்ற, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவதற்கு எங்களுக்கு அந்த உணர்வோடு இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் அவரிடம் எல்லா விஷயத்தையும் சொன்னோம். தங்க சுரங்க குடியிருப்புகள் அனைத்தையும் சொந்தமாக்கப்பட வேண்டும், கேபினெட் எடுத்த முடிவை அமல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னோம். அதை அவர் ஏற்றுக்கொண்டார். தங்க சுரங்க தொழிலாளர்களுக்கான நிலுவைத் தொகை வட்டியோடு வழங்கப்பட வேண்டும், அதை நீங்கள் விரைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னோம். தங்க சுரங்கத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்படாமல் இருக்கும் வரையில் இந்த தங்க சுரங்கத்தை டெண்டர் விடுவதையோ அதை பிரித்து அதை விற்பதற்கோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னோம். மத்திய சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்குது மைன்ஸ் நடத்தணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு மத்திய அரசு மன்ஸ் வச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல நடத்தினா அது மத்திய அரசு அந்த முடிவு எடுக்கணும், நீங்க கூட அதுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நாங்க சொல்லி இருக்கிறோம். தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய நலனுக்காக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் தொழிலாளர் நலன் மட்டுமல்ல, இந்த மண்ணின் மீது நலன், இருப்பதை காப்போம், இழந்ததை மீட்போம் என்கின்ற அடிப்படையில் இந்த ஊரினுடைய நலனுக்காக நாங்கள் செயல்பட்டுவோம். சேவ் கேஜிஎஃப் அந்த ஒத்துழைப்பை ஏற்று அழைப்பை ஏற்று இன்றைக்கு மாவட்ட எம்பி அவர்கள் வந்து சென்றிருக்கிறார். அவருக்கு நாங்கள் மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால நாங்க என்ன சொல்லணும்னா, சேவ் கேஜிஎஃப் பிஜிஎம்எல் தொழிலாளர்களுடைய வாரிசுகள் இருக்கிறது. பிஜிஎம்எல் தொழிலாளர்களுடைய பல அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு அமைப்பு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட். அதனால் நாங்கள் எல்லா பிரச்சனைகளையும் உங்கள் முன் வைக்கின்றோம். நீங்கள் யாரை அழைத்தாலும் அவர்களோடு இந்த பிரச்சனை விவாதிப்பதற்கு நாங்களும் தயார் என்று சொல்லி இருக்கிறோம். அவர் இருக்கிற எல்லாரையும் சொன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது, வேற யார் யார் இருக்கிறாங்களோ வரட்டும், அவரு அடுத்த கூட்டம் எக்ஸ்எம்எல்ஏங்களெல்லாம் சேர்த்து கூட போடுறேன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. சேவ் கேஜிஎஃப் இந்த பிரச்சனையை அவர் இவர் என்பதெல்லாம் பார்ப்பதில்லை. இது என் மண், இது என் மக்கள், இது என் ஊர், இதை காப்பதற்கு நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்பதுதான் எங்களுடைய பதில். ಇಂದು ನಮ್ಮ ಲೋಕಸಭಾ ಸದಸ್ಯರಾದಂಥ ಮಲ್ಲೇಶಣ್ಣವರು ಕೆಜೆಪ್ಗೆ ಆಗಮಿಸಿ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಭೇಟಿ ಮಾಡಿ ಕೆಜೆಪ್ ಪರಿಸ್ಥಿತಿನ ಅವರಿಗೆ ತಿಳಿಸಿದಾಗ ಅವ್ರೇನು ಹೇಳಿದ್ರು ಅಂದರೆ, ನಾನೇ ಬರ್ತೀನಿ, ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡು ಮಾತಾಡಿ ಅದನ್ನು ಕುಲಂಕುಷವಾಗಿ ಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿ ಮುಂದಕ್ಕೆ ಏನು ಕ್ರಮ ತಗೋಬೇಕೋ ಅದು ತಗೊಳ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ನಮಗೆ ಆಶ್ವಾಸನೆ ಕೊಟ್ಟಿದ್ರು. ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತು 10 ಗಂಟೆಗೆ ನಾನು ಬರ್ತೀನಿ ಅಂದ್ರು. 10 ಗಂಟೆಗೆ ಅವ್ರು ಆಲ್ರೆಡಿ ಕೆಜಿಎಫ್ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ರು. ಸ್ವರ್ಣ ಭವನಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಆಮೇಲೆ ನೇರವಾಗಿ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದರು. ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಾಗ BGML ಕಾರ್ಮಿಕರ ಸಂಘದ ಮುಖಂಡರುಗಳು ಹಾಗೂ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ನ ಎಲ್ಲ ಪದಾಧಿಕಾರಿಗಳು, ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ನ ಅಧ್ಯಕ್ಷ ಆದಂತಹ ಜ್ಯೋತಿಬಾಸ್ ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿದ್ವಿ. ಸೇರಿದ ಮೇಲೆ ಕೆಜಿಎಫ್ BGML ಸಮಸ್ಯೆ ಬಗ್ಗೆ ಹಲವಾರು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ಅವ್ರ ಮುಂದೆ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಎತ್ತು ತೋರಿಸ್ತು. ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಆಗಿದೆ, ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಬೆಳವಣಿಗೆ ಆಗಿದೆ, ಆದ್ರಿಂದ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಈ ತರ ಆದ್ರೆ ತುಂಬಾ ಕಷ್ಟಕರವಾಗುತ್ತೆ, ಆದ್ರಿಂದ ಆದಷ್ಟು ಬೇಗ ನೀವು ಬಗೆಹರಿಸಬೇಕು ಅಂತ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಂಡ್ರು. ಅದೇ ತರ BGML ಕಾರ್ಮಿಕರ ಸಂಘದವರು ನಾವು ಕೋರ್ಟ್ ನಲ್ಲಿ ಕೇಸ್ ಹಾಕಿರೋದು ಅದು ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಹೇಳಿದ್ರು. ಅದಕ್ಕೆ ಅವ್ರು ಒಂದೇ ಮಾತು ಲಾಸ್ಟ್ ಹೇಳಿದ್ರು, ಎಲ್ಲ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಇದಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ಪ್ರತಿಫಲ ಸಿಗುತ್ತೆ, ಫಲ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಅದೇ ರೀತಿ ಇನ್ನೊಂದು ಏನಂದ್ರೆ, ನಮಗೆ ಹೆಮ್ಮೆ, ಎಷ್ಟೋ MP ಗಳು ಬಂದ್ರು, ಎಷ್ಟೋ MP ಗಳು ಹೋದ್ರು, 25 ವರ್ಷಗಳ ಕಾಲ MP ಆಗಿದ್ರು. ಆದ್ರೆ ಇವತ್ತು ನಾವು ಹೇಳಿದ ಒಂದು ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ನಲ್ಲಿ ಬಂದು ಯಾವ ಪಕ್ಷನೂ ಇಲ್ಲ, ಪಕ್ಷ ಭೇದ ಮರೆತು ನಾವು ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ನವ್ರು ಇದ್ದಿದ್ದು. ನಮ್ಮ ಮಾತಿಗೆ ಅವ್ರು ಬೆಲೆ ಕೊಟ್ಟು ಇವತ್ತು ಬಂದು ಇಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ ಮೇಲೆ ನೇರವಾಗಿ ಸ್ಟೇಡಿಯಂಗೆ ಬಂದು, ಅಂಬೇಡ್ಕರ್ ಸ್ಟೇಡಿಯಂಗೆ ಬಂದು ಅದನ್ನು ಕುಲಂಕುಷವಾಗಿ ಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿ BGML ಅವ್ರನ್ನ ಕರೆದು ಆದಷ್ಟು ಬೇಗನೆ 25 ದಿನಗಳೊಳಗೆ ಇದು ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಬೇಕು, ಇಲ್ಲಿ KGF ಮಕ್ಕಳು ಬಂದು ತಿರ್ಗಾ ಬಂದು ಅಲ್ಲಿ ಕ್ರೀಡೆ ತೊಡಗಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಭರವಸೆಯನ್ನು ಹೇಳಿ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ MP ಸಾಹೇಬ್ರನ್ನ ಎಷ್ಟು ನಂಬಿದೆವೋ ಅಷ್ಟು ನಂಬಿಕೆ ಪೂರ್ಣವಾಗಿ ಅವರು KGFಗೆ ಒಳ್ಳೇದನ್ನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತೇಳಿ ನಾನು ಪಕ್ಷದ ಕಾರ್ಯಕರ್ತನಾಗಿ ಇವತ್ತು ತಮ್ಮ ಮುಂದೆ ಈ ಬೇಡಿಕೆಯನ್ನು ಹೇಳಿದ್ದೀನಿ. ಆದ್ರಿಂದ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ KGFಗೆ ಎಲ್ಲವೂ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ.
ಆದ್ರಿಂದ ನಾವೆಲ್ಲ ಮಲ್ಲೇಶಣ್ಣನ ಜೊತೆ ಕೈ ಜೋಡಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋದು ನನ್ನ ಒಂದು ಅಭಿಪ್ರಾಯ, ನನ್ನ ಒಂದು ಅಭಿಲಾಷೆ, ಮತ್ತು ನಾನು ಎಲ್ಲರಲ್ಲೂ ಮನವಿ ಮಾಡಿ ಕಳ್ಕೊಳ್ಳೋದಷ್ಟೇ. ಯಾಕೆಂದ್ರೆ ನಮ್ಮ ಮಾತಿಗೆ ಬೆಲೆ ಕೊಟ್ಟು ಬಂದು ನಮ್ಮ ಕಷ್ಟ ಸುಖವನ್ನು ಆಲಿಸ್ತಾರಲ್ಲ, ಅಂಥವ್ರಿಂದ ಇದ್ದಾಗ ಮಾತ್ರನೇ ನಮ್ಗೆ ಒಂದು ಬೆಲೆನೂ ಸಿಗುತ್ತೆ, ನಮ್ಮ ಊರು ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ನನಗೆ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲ ಸಹಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ಬಿಜಿಎಂ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಒಟ್ಟಿಗೆ ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇವ್ರು ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಸಜೆಷನ್ ಆಲ್ಟರ್ನೇಟ್ ಏನ್ ಇಲ್ಲ, ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಕಾರಣ ನಾವೇ. நம்மளுக்குள்ள ஒளி ஜಗಳ அவன் இவன் என்ன அவங்ககிட்ட போறதானே இவங்ககிட்ட போறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இதனால இப்படி ஊந்துக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு இது எங்க ஜோதி பாஸ் சார் எல்லாரும் கூப்பிட்டாரு, வாங்கோ அன்னத்து கூப்பிட்டாரு. அந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒற்றுமையா நம்மளே கை தோச்சோம்னா தான் இது ஒன்னா சேரும். தனித்தனியா போறதுல நம்மள 38 கோட்டையை வச்சு நம்ம இன்னொருத்தர்கிட்ட குறை சொல்றது தப்பாகுது. அதனால இதுக்கு மேல எல்லாம் சரியா போகும். ಈಗ ನಡೆಯಲ್ಲ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ ಕೇಳು ಸುಧಾ, ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಕೇಳಿಲ್ಲ, ಇಲ್ಲ ಹೇಳ್ತೀನಿ ಕೇಳು. 20 ವರ್ಷ ತಲೆಮಾರು ಹೋಯ್ತು, ಈಗ ಹೊಸ ತಲೆಮಾರು ಬಂದಿರೋದು, ಅದನ್ನ ಮರ್ತು ಬಿಡು ಆಯ್ತಾ. 20 ವರ್ಷನೂ ಒಬ್ಬರೇ ಇದ್ರು, ಒಬ್ಬರೇ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದ್ರು, ಆ ಕತೆ ಬೇಡ. ಈಗ ನಾನು ಹೇಳೋದೇನಂದ್ರೆ, ಇವತ್ತು ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಯುನೈಟೆಡ್ ಏನ್ ಫ್ರಂಟ್ ಇದೆ, ಇದು ಎಲ್ಲರನ್ನೂ ಬೇಕಾದ್ರೆ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಸೇರ್ಸೋಕ್ ಬಲ ಶಕ್ತಿ ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿಗಿದೆ. ಆದ್ರಿಂದ ಇದಕ್ ಮೇಲೆ ಆ ರೀತಿ ಏನು ನಡೆಯೋದಿಲ್ಲ, ಎಲ್ಲ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಊರನ್ನ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಮಾಡೇ ಮಾಡ್ತಾರೆ ಮಲ್ಲೇಶಣ್ಣ ಅನ್ನೋದು ನಮ್ಮ ಒಂದು ಅಭಿಪ್ರಾಯ. ಸೇರ್ಸಕ್ ಪ್ರಯತ್ನ ಪಡೋಣ, ಸೇರ್ಸ್ತೀರಾ ಅಂದ್ರೆ ಇದೆ ನಮ್ಮನೆ ಸುತ್ತ, ಇಲ್ಲ ನಿಮ್ಮನೆ ಸುತ್ತ, ಯಾರ ಸುತ್ತ ಅಲ್ಲ. ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತೀವಿ, ಪ್ರಯತ್ನಕ್ಕೆ ಫಲ ಸಿಗುತ್ತೆ, ಸಿಗದ ಹೋಗಲ್ಲ. ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಮೆಂಬರ್ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಅವರೇ ಲೆಟರ್ ಕೊಟ್ಟು ಎಲ್ಲರನ್ನ ಸೇರಿಸಿ ಮಾತಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅವರು ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ಎಲ್ಲ ಯೂನಿಯನ್ ಅಲ್ಲ ಇಲ್ಲಪ್ಪ, ಎಲ್ಲ ಯೂನಿಯನ್ ಅಲ್ಲ ಇಲ್ಲ, ಇರುವುದು ಎಕ್ಸ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಒಂದಿದೆ, ಈ 4 ಕೋಆಪರೇಟಿವ್ ಸೊಸೈಟಿ ಇದೆ, ಯಾವ ಯೂನಿಯನ್ ಇಲ್ಲ, ಏನಿಲ್ಲ. ಯೂನಿಯನ್ ಅವ್ರು ಇದ್ರು ಕೂಡ ಎಲ್ಲರೂ ಕರೆಸಿ ಅವ್ರು ಮಾತಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಸರ್ಕಾರ ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕು. ಸರ್ಕಾರ ತೀರ್ಮಾನ ಮಾಡೋದಕ್ಕೆ MP ಅವರು ಪ್ರಾಪರ್ ಆಗಿ ಏನ್ ಇವ್ರ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು. ಏನ್ ಅವ್ರ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅನ್ನೋದನ್ನ ಸೇವ್ KGF ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ವಿತ್ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಅವ್ರು ಕೊಟ್ಟಿದೀವಿ, ಅವ್ರು ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೋಗಿದ್ದಾರೆ, ಅದು ನಡೀತದೆ. ಈ ಹಳೆ ಕಥೆ ಏನಿಲ್ಲ, ಹೊಸ ಕತೆ ಸೇವ್ KGF ಯುನೈಟೆಡ್ ಲೀಡ್.